ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம அண்ணம் சீரியலில் இப்போ நான் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்து எவ்வளவோ சதி வேலை செஞ்சும் அண்ணன் வந்து நிலாவை காப்பாற்றுறதுக்காக போராடிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரம்யாவோட சதி வேலையை தாங்கிக்க முடியாத விஜயோட அம்மாவே வந்து ரம்யாவை அடி துவம்சம் பண்ணிடுறாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் இதுக்கப்புறமா ரம்யா என்னடா பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் இருக்கிற பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம அண்ணன் வந்து நிறையா போராடிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ வந்து நம்ம ரம்யா நிறையா சதி வேலை பண்ணுறாங்க. இப்போ வேற கவினை தான் உள்ளே இருக்க போகிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சும் ரம்யா வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் அண்ணன் வந்து இதை கேட்காம கவினும் அண்ணமும் உள்ளே இறங்குறதுக்கு தயாராகிட்டாங்க. ஆனால் ரம்யாவோட பேச்சை அண்ணன் வந்து கேட்கவே கிடையாது. ரம்யாவை வந்து போலீஸே ரம்யாவை வந்து இவ்வளோ கேவலமானவா அப்படின்னு ஆக்சிஜன் பைப்பை இந்த ரம்யா தான் பூட்டி விட்டுருக்கா. அதுக்கப்புறம் கயரும் இந்த ரம்யா தான் கட் பண்ணி விட்டுருக்கா அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து போலீஸுக்கு வந்து அண்ணன் வந்து அம்பலப்படுத்தி காட்டிட்டாங்க. ரம்யாவோட முகத்தடியே கிழிச்சு காட்டிட்டாங்க. உடனே வந்து போலீஸும் வந்து ரம்யாவை இந்த ஸ்பாட்லேயே நிற்க உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ரம்யாவை சொல்லிட்டாங்க. அப்போ தான் வந்து ரம்யாவுக்கு யோசனை வருது, நம்ம நிற்க முடியாது, ஆனால் இந்த சரவணனை ஏவி விட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச ரம்யா வில்லன்களுக்கு கால் பண்ணி சரவணனை விட்டுருங்க, இதுக்கப்புறம் தான் காலையில் ஆயிடுச்சு இல்லை, சரவணனை தான் ஏற்காடு ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டீங்களே, இனிமேல் வந்து சரவணனை விட்டுருங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே வில்லனுங்களா டே சரவணா அப்போப்போ உனக்கு வேலை முடிஞ்சிச்சு, இனிமேல் ஒன்றை சுற்றி காமிக்கிற அளவுக்குலாம் நாங்கள் ஒன்றும் ஒர்த்து கிடையாது, எங்களுக்கு ஒரு வேலை இல்லை, ஒன்றையே சுற்றி காட்டிகிட்டு இருக்க முடியுமா, இறங்கடா கீழே அப்படிங்கிற மாதிரி வில்லன்களும் சரவணனை கத்தியால் மிரட்டி இறக்கி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ தான் சரவணன் அந்த ஏற்காடுலேயே வந்து இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. உடனே சரவணன் வந்து ரெசார்ட்டுக்கு போகிறாங்க. நம்ம மனைவி நம்மளுக்காக ரொம்ப தாகத்தோடு காத்துட்ருப்பா, நம்ம ரம்யா பொண்டாட்டி பாவமே அப்படிங்கிற மாதிரி சரவணன் யோசிச்சுட்டு ரம்யாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே பார்த்தா ரம்யா ரூமில் இல்லவே இல்லை. அப்போ தான் வந்து சரவணன் ஒருவேளை அதே ஸ்பாட்டில் தான் ரம்யா மேடம் நின்றுட்டு இருக்காங்களோ, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரூம் போட்டு வெளியே வராங்க. கரெக்டாக ரம்யாவும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா ரம்யா சரவணனை பார்த்துட்டு ஓடும் ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க. அதில் சரவணன் என்ன ஆச்சு மேடம், என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி சம்மந்தம் இல்லாமல் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை சரவணா, இந்த மாதிரி நான் ஒரு கமிஷனராக இருக்கிறனால அந்த அண்ணத்துக்கிட்ட போயிட்டு சொன்னேன், அண்ணன் வந்து குழிக்குள்ளே இறங்குறதா சொல்லி அந்த குழந்தைய முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி கார்த்தி ஒரு கேவலமான ஐடியா கொடுத்தான் சரவணன். என்ன ஐடியானா, அந்த குழந்தைக்கு ஒரு செயினை உள்ளே இறக்கி அந்த ஹேண்ட்பேரை அந்த குழந்தை பிடிச்சி மேலே வர்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஆனால் அதில் அந்த குழந்தை ஜஸ்ட்டு மிஸ்ஸஸ் சரவணன் இல்லைன்னா பாம்பு மேலேயே விழுந்து அப்போவே பாம்பு அந்த குழந்தைய முழுங்கியிருக்கும். ஆனால் வந்து அந்த குழந்தை பாம்பு கிட்ட வந்து விழுந்துருச்சு, நல்ல வேளை உயிர் தப்பிச்சிச்சு. இப்படிலாம் ஆபத்தாக முடியும்னு சொல்லிட்டு தான் அந்த அண்ணத்துக்கிட்ட, என் அண்ணன் நீ இப்படியெல்லாம் பண்ண வேண்டாம், நான் ஒரு கமிஷனர், அதனால நீ இப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணாதான்னு சொல்ல அந்த அண்ணன் போலீஸோட மைண்டே மாற்றி போலீஸ் என்னையே தப்பாக நினைக்கிற அளவுக்கு அந்த அண்ணன் பண்ணிட்டா சரவணா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரவணா. இப்போ வந்து அந்த அண்ணனை எப்படி தடுக்கிறேன்னு தெரில, போலீஸ் என்னையே அந்த ஸ்பாட்லேயே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல, மேடம் உங்களை துரத்தி விட்டாங்களா, நீங்கள் எவ்வளோ பெரிய கமிஷனரு, உங்களுக்கே போலீஸ் பயப்படலைன்னா எப்படி மேடம், அந்த போலீஸை நான் சும்மா விட மாட்டேன், நீங்கள் வாங்க மேடம் நான் உங்களை கூட்டிகிட்டு போய் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சரவணா வேண்டாம் சரவணா, நீலாம் என்னை கூட்டிகிட்டு போக வேண்டாம், நான் வந்து இங்கேயே இருந்துக்கிறேன் சரவணா, நீங்கள் போய் பாருங்கள் என்ன அது என்ன ஆச்சு ஏதாச்சும். அந்த அண்ணும் நிறையா காரியம் பண்ணுவோம். இப்போ கூட என்ன யோசிச்சிருக்கா தெரியுமா, அந்த சின்ன பையன் சரவணா ஆல்ரெடி நிலா பாப்பாங்கிற ஒரு சின்ன குழந்தை உள்ளே இருக்குது, ஆனால் இந்த அண்ணன் மனசாட்சியே இல்லாமல் அடுத்து ஒரு சின்ன பையனை உள்ளே இருக்கே அந்த நிலா பாப்பாவை தூக்க போகிறானா, அந்த சின்ன பையனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என்ன பதில் சொல்லுவாங்க, அந்த விக்ரம் சும்மாவே கற்றுன்னு கற்றுவான், அப்போ அண்ணத்தை அவன் என்ன பண்ணுவான், இப்போ அண்ணத்துக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம மாமாவுக்கு வேறு பதில் சொல்லணும், வாதியார் சும்மா விடுவாரா, நீங்களே யோசிக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் மேடம் நீங்கள் சொல்கிறது சரிதான், இந்த அண்ணத்துக்கும் கார்த்திகை ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் வாதி நம்ம தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டோன்னு நம்ம மேலே இந்த வாதி பழியை தூக்கி போட்டுருவான். அதுவும் இல்லாமல் வந்து இந்த அண்ணன் கார்த்தியோட தொல்லை ஒழிஞ்சால் நல்லா தான் இருக்கும், ஆனால் வந்து இதுகளை வந்து சும்மா விடக்கூடாதே, இதுகளை இறங்கவும் வைக்க முடியாது, என்னதான் இருந்தாலும் அவன் என் கூட பிறந்த தம்பி ஆகிட்டான், அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், சரி மேடம் வாங்க நம்ம போயிட்டு தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை கூப்பிட்றாங்க. உடனே ரம்யா இல்லை சரவணா நான் வரலைன்னு சொல்கிறாங்க. உடனே சரவணன் வந்து மல்லு கட்டி ரம்யா வந்து ஒரு வழியை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா நம்ம ரம்யாவும் சரவணனும்
2 பேரும் திரும்ப ஸ்பாட்டுக்கு போனாங்க. உடனே அண்ணன் வந்து ரம்யா, நான் தான் வந்து உன்னை வர வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த இடத்துல நம்ம கார்த்தியும் தான் இருக்காங்க. நம்ம கார்த்தி, டே சரவணா என்ன ஆச்சுடா, உன்னையே எப்படியோ காப்பாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்ல, டே கார்த்தி ரொம்ப நடிக்காதடா, நீ வந்து சொன்னோடனே என்ன அவங்களாம் என்னை கடத்தினாங்க, அவங்களாம் என்னை விட்டுட்டாங்க, இது எல்லாமே நீயும் உன் பொண்டாட்டியும் செஞ்ச பிளான் தானே, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, என் ஃபர்ஸ்ட் நைட்டை நல்லபடியாக நடக்க விடக்கூடாதுன்னு நீங்கள் தானேடா பிளான் பண்ணிங்க அப்படின்னு சொல்ல, டே சரவணா ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா, எப்போ பார்த்தாலும் எங்களை தப்பாகவே புரிஞ்சுக்கிறியேடா, நாங்கள் என்னடா சதி வேலை பண்ணோம், இங்கே பாரு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கக்கூடாதுங்கிறது நான் இப்போயும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் நைட் நடக்கக்கூடாது எங்கள் எண்ணமே கிடையாதுடா சரவணா, நீ ஃபர்ஸ்ட் நைட்டை நல்லபடியாக நடத்தி நீ நல்லபடியாக ஒரு பாப்பாவை பெற்று கொடுத்து நான் வந்து அதை வந்து சித்தப்பான்னு அது என்னை கொஞ்சிறது தாண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது ஏன்டா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற சரவணா, அந்த ரம்யா பற்றியே கேட்டு அழுகாதுடா, அந்த ரம்யா எவ்வளோ சதிவேலை பண்ணா தெரியுமா அப்படி சொன்னோடனே, டே நிறுத்துக்கடா, மேடம் என் பொண்டாட்டிலாம் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் சதிவேலை, அவள் அந்த குழந்தைக்காக எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுமாடா, அந்த குழந்தை உள்ளே இருக்குங்கிறதுக்காக அவள் அணுவாக துடிச்சுக்கிட்டு இருக்காடா, ஆனால் அது தெரியாமல் நீங்கள் அந்த குழந்தைய போட்டு பாடா படுத்துறீங்களா, இப்போ தான் மேடம் எல்லாத்தையும் என்று சொன்னாங்க, மேடம் சொல்கிறத கேட்டு நடங்க, அவங்க கமிஷனர் மேடம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதானே உத்தரவு, நீங்கள் எதுக்காக 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஏதோ உங்களுக்கு என்னமோ தெரியும் மாதிரி ஸ்பைடர் மேனு நினைப்பாடா மனசில் குழந்தைய குதிச்சு காப்பாற்றுறதுக்கு, அது இல்லாமல் இந்த சின்ன பையனை போய் இப்போ திரும்ப இறக்க போகிறேன்னு உன் பொண்டாட்டி சொல்கிறாலாம், என்ன எது நீ இதெல்லாம் கேட்க மாட்டியாடா கார்த்தி, என்னடா பேசிக்கிட்டு அப்படின்னு சொன்னேன். டேய் சரவணா, இதெல்லாம் நீ தயவு செஞ்சு பேசாத, உன் மூஞ்சை உடச்சிருவேன் பார்த்துக்கோ, ஒழுங்காக என்னை இங்கேன்னு பார்த்து சண்டை போட வைக்காத, ஆல்ரெடி ரம்யா வந்து அண்ணத்துக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு தான் இருக்கா, இப்போ நீயும் என்கிட்ட வந்து சிக்காத, அந்த ரம்யாவோட பேச்சை நீ ரம்யா கூடயே வச்சுக்கோ, அந்த ரம்யாக்கே நீ வந்து தாளம் போடு தட்டி போடு என்ன வேணால் பண்ணு, ஆனால் தயவு செஞ்சு இந்த குழந்தைய காப்பாற்றுற விஷயத்தில் நீயும் உன் பொண்டாட்டியும் மூக்கம் நுழைக்காமல் இருந்தாலும் சரி, நாங்கள் நல்லபடியாக குழந்தைய காப்பாற்றுருவோம், நீங்கள் தயவு செஞ்சு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல, உடனே வந்து சரவணா உடனே ரம்யா கிட்ட, என்ன மேடம் இவன் நம்மக்கிட்டே எகிரிட்டு வரானே, அதான் கார்த்தி நான் தான் சொல்கிறேன்ல, என்னை பேசவே விடாமல் அந்த கார்த்தி அண்ணமும் நல்லா என்கிட்ட எகிரிட்டு வராங்க, போலீஸோட மைண்டே நல்லா மாற்றி விட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரவணா, நான் அதை தானே சொன்னேன் உங்ககிட்ட, கொஞ்சமாச்சும் நீங்கள் கேட்குறீங்களா, நம்புறீங்களா அந்த கார்த்தி இப்படி பண்ணியிருப்பான்னு சொல்ல, அப்படி மேடம் என்னைய ஒரு கும்பல் வேற கடத்திடுச்சு மேடம், அது என்ன கும்பல்னே தெரியல, அது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் எனக்கு காணோம் தேடுனேன், அதுக்கு இந்த கார்த்தி சொல்லிட்டு போகிறான், அவன் எங்கே போயிருப்பானா யாருக்கு தெரியும், உங்கள் கூட தானே இருப்பான்னு கூலாக சொல்லிட்டு போனான் சரவணா, அப்போவே நான் நினச்சேன் இவன் தான் வந்து உங்களுக்கு கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் தான் சரவணா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கக்கூடாதுன்னு உங்களை ஆள் விட்டு கடத்தி, உங்களுக்கு பாருங்கள் எந்த காயமே நடக்கலை, ஏன்னா அவன் உங்களை காயப்படுத்தணும்னு நினைக்கல, ஃபர்ஸ்ட் நைட்டை தள்ளி போகணும்னு நினச்சிருக்கான் அப்படி சொல்லிட்டு ரம்யா வந்து இல்லாத பொல்லாத தான் வந்துட்டு சரவணன்ட்ட ஏற்றி வராங்க, சரவணோட ரம்யா சொல்கிறையே நம்பிட்டு கிடக்காங்க. சரி இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம், டாடா.